3 பிப்ரவரி 1974 ஜுவாலாமுகி யோக். ட்ராமா படி நிச்சித் ஆத்மாக்களுக்கு, நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு முயற்சி செஞ்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. முக்தி, ஜீவன் முக்தி கேட்டு திறக்கிறதுக்கான பொறுப்புங்கிறது பாபா கூட சேர்ந்து நமக்கும் இருக்குது. ஸோ அந்த விநாசம் எல்லா ஆத்மாக்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறதுக்கான நிமித்தமான சாதனமாக இருக்குது. இந்த சாதனை நம்முடைய சாதனை மூலமாக தான் முழுமையடையும். அப்போ இந்த சங்கல்பத்தை எமர்ஜ் பண்ணணும். எப்போ நம்ம சர்வ ஆத்மாக்களுடைய நன்மைக்காக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய துக்கத்தை, அசாந்தியை பாபா வரதாத்தா குழந்தைகள் நம்ம மூலமாகவும் அவங்களுக்கு வரத்தை கொடுக்கணும். அப்போ தான் துடிச்சிட்ருக்கிற துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் முக்தி அடைவாங்க. சதா சாந்தமாக சுகமானவர்களாக ஆகணும். இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நிலை வரணும். இப்போ இந்த நிலை சமயத்தின்படி நெருக்கத்தில் வந்துட்டுருக்கு. எந்த நிலை? சுகமானவர்களாக சாந்தமானவர்களாக ஆகணும். அப்போது இந்த எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் விநாச ஜுவாலை இன்னும் வேகமாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் நன்மை நடக்கும் இந்த விநாசத்தினால. அப்போது முரளினுடைய பாயிண்ட் என்ன? ட்ராமா படி கவலை இல்லாத ஆத்மாக்களுக்கு கூட, நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு கூட முயற்சி செஞ்சு தான் ஆகணும். முக்தி, ஜீவன் முக்தினுடைய கேட்டு திறக்கிறதுக்கான பொறுப்பு பாபா கூட சேர்ந்து நமக்கும் தான் இருக்குது. எல்லாருடைய மன விருப்பங்கள் முழுமையாக பூர்த்தி அடையணும். அது இந்த விநாசத்தினால மட்டும்தான் முடியும். அதுக்கான நிமித்தமான சாதனமாக விநாசம் இருக்குது. இந்த நிமித்த சாதனம் எதனால் பூர்த்தி அடையும்? நம்மளுடைய சாதனை மூலமாக தான். அனைத்து துடிச்சிட்டு இருக்கக்கூடிய துக்கத்தில், அசாந்தியில் இருக்கிற ஆத்மாக்கள் வரதாத்தா பாபா மூலம், அவருடைய குழந்தைகள் மூலம் அந்த வரதானத்தை அடைஞ்சு சாந்தமாகவும் சுகமானவர்களாகவும் ஆயிடணும், வீட்டுக்கு போயிடணும். இந்த நினைவு சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருது. இப்போ நேரம் அப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த விநாசம் நெருங்கிட்டுருக்கு. விநாச ஜுவாலை வேகமாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ எல்லாருக்கும் நன்மை நடக்கணும். விநாசம் நடக்கிறதுனால நன்மை நடக்கணும். எப்படி? ரெண்டுமே வேறு எதிர்மறையான எண்ணங்கள். இப்போ உலகம் இந்த விரோதமான எண்ணங்களை ஏற்றுக்க மாட்டேங்குது. பிரம்மகுமாரிகளை விரோதமாக நினைக்குது. ஒரு இடத்துல புது உலகம் வருதுன்றாங்க, ஆனால் இந்த விநாசம் நடக்கும் அப்படிங்கிறத மறைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இவங்க விநாசம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 2 வருதுன்னு சொன்னாங்க 1950. அதுக்கப்புறம் அது நடக்கலை. அதுக்கப்புறம் 1976 அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1986 அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2000 வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2012, அதுக்கப்புறம் இப்போ 2036 வரும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம மேலே குற்றம் சுமத்துறாங்க. இவங்க டிஸ்ட்ரக்ஷனோட தியரி வச்சுருக்குறாங்க, வெளியில் சொல்லாமல் குப்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அமைதி கொண்டு வரேன்னு ப்ரைஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. ஆனால் அழிவு தான் வரப்போகுது, அதை வெளியில் சொல்லாமல் வச்சுருக்காங்க. நம்ம மேலே குற்றம் இருக்குது. அப்போது அழிவு, அப்புறம் நன்மை. புத்தி பலம் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்களால இதை எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் முழு உலகமுமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமைதியை கொண்டு வர்றதுக்கான தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மேலே குற்றம் சுமத்துறாங்க. இப்போ சச்சின் பாய் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. இந்த கல்பவருட்ச மரத்தில் 2 பூனைகள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று தொப்பி போட்டிருக்கோம். ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ரஷ்யாவை சேர்ந்தவங்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் தான் அங்கே இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு ப்ரைஸ் கூட கொடுக்கலாம். யார் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. விநாசம் நிமித்தமான ஒரு சாதனமாக இருக்குது. எதுக்கு? எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்கிறதுக்கான சாதனமாக இருக்குது. ஸோ பாபா நமக்கு எந்த டேட்டில் விநாசம் நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு சொன்னதே கிடையாது. சொல்லவும் மாட்டேனும் நிறைய முறையில் சொல்லியிருக்காரு. இப்போது விநாச ஜுவாலை எப்போ கொழுந்து விட்டு எரிய போகுது வேகமாக. எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி கிடைக்கணும். இந்த விநாசத்துக்கு அப்புறம் எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமம் வீட்டுக்கு போயிடணும். எல்லா தர்மமும் ஒன்றாயிடணும். நிறைய தடவை முரளியில் வந்திருக்கு. பீஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா தர்மமும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. எல்லாம் சத்தியுகத்தில் நடக்க போகுது இல்லையா? அனைத்து விதமான அதிகாரங்கள், மத சக்தி, அரசியல் சக்தி, அறிவியல் சக்தி, எல்லாத்துலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. எல்லாமே ஒன்றா ஆகவே ஆகாது. ஸோ முரளியில் வருது இல்லையா? கிறிஸ்டியன்ஸு பிரிஞ்சு இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது. ட்ராமாவில் இது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது. விநாசம் விதவிதமான இடங்களில் ஒவ்வொரு தர்மத்துலேயும் விநாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வர்ணனை பண்ணியிருக்காங்க. இந்த கலியுக சிருஷ்டி பாகவதத்தில் எழுதியிருக்கு. இப்போ பாவங்கள் அங்கே இங்கே அவ்வளோ அதிகமாகிடும். எல்லா கடைசியில் விநாசம் ஆகிற அளவுக்கு அதிகமான பாவங்கள் அதிகமாக விநாசம் வந்துடும் அப்படின்னு பாகவத்தில் எழுதியிருக்கு. தண்ணியில் மூழ்கி போயிடும். அதுக்கப்புறம் இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் விரல் சூப்பிட்டு வருவார் அப்படின்னு படங்கள்லாம் வச்சுருக்கல. கோயில்களில் கூட வச்சுருக்கு. ஸோ மகாபாரதத்தில் இதுவும் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க? விநாசம் அந்த அளவுக்கு பயங்கரமாக வரப்போகுது. இந்த பூமியே வறண்டு போயிடும். நதிகளெல்லாம் வறண்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய விநாசத்தை பற்றின முன்கூட்டியே சொல்கிற ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்குது. பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, முக்தி ஜீவன் முக்தியினுடைய கேட்டு திறக்க போகுது. சாஸ்திரங்கள் எழுதியிருக்கு 4 விதமான விநாசம் நடக்க போகுது. மனித உயிர்கள் எல்லாம் சமாப்தி ஆகிடும். பூமி அழிஞ்சிடும். ஆகாயம் அழிஞ்சிடும். எல்லாமே அழிஞ்சிடும். சூன்யமாக ஆகிடும் அப்படின்னு 4 விதமாக விநாசம் ஆகும்னு சாஸ்திரங்களில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்ப மரம் புதுசாக ஆரம்பிக்கும். சத்யுகம் இவ்வளோ லட்சம் 17 லட்சம் ஆத்மாக்கள் அங்கே இருப்பாங்க. திரேதாயுகம் இவ்வளோ லட்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ விநாசத்தினுடைய டிஸ்கஷன் எல்லா தர்மத்துலேயும் சொல்லியிருக்காங்க. விநாசத்துக்கு அப்புறம் ஒரு உலகம் பைபிளில் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் தான் இந்த துஷ்ட ஆத்மாக்களெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் பைபிளில் எழுதியிருக்கு. யார் பணிவாக இருக்காங்க, சாஃப்டாக இருக்காங்க, அவங்க தான் இந்த பூமியை ஆள போகிறாங்க. அஹிம்சாவாதிகள் தான் இந்த பூமியை ஆள போகிறாங்க அப்படிங்கிறது பைபிளில் எழுதியிருக்கு. உலகத்தில் அமைதி கொண்டு வரணும்னு நிறைய முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் சாந்தி வரப்போகிறது கிடையாது. பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணுன்னா பாபா கூட சொல்லியிருக்காரு, எனக்கு கொடுங்க, நான் தான் உண்மையான சாந்தியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இங்கே நமக்கு அமைதி வேணும் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் தேகத்தை விட்டுட்டு போகணும். அப்போ தான் உண்மையான ஒரிஜினலான சாந்தி அனுபவம் செய்ய முடியும். பயங்கரமான ஒரு விநாசம், மகா விநாசம் ஆகப்போகுது. அந்த விநாசங்கிற வார்த்தையில் நன்மை அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் புது உலகம் வரப்போகுது. இந்த பூமி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி அதில் புது
ஆத்மாக்கள் எல்லாம் சுத்தமான ஆத்மாக்கள், இயற்கை சுத்தமானது எல்லாமே புதுசாக வரப்போகுது. இப்போ இயற்கை தூய்மை அடைஞ்ச நிலையில் இருக்கும், ஆத்மாக்கள் எல்லாம் தூய்மையான சத்தோப்பிரதான நிலையில் இருக்கும். அந்த ஒரு உலகம் விநாசத்துக்கு அப்புறமா தான் வரப்போகுது. விநாசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த விநாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த முரளியினுடைய பாயிண்ட்டு, ட்ராமா படி கவலையில்லாத ஆத்மாக்கள், நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்கள் கூட முயற்சி செஞ்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. முக்தி, ஜீவன் முக்தியினுடைய கேட்டு திறக்கிறதுக்கான பொறுப்பு பாபாவுக்கு இருக்குது, கூடவே நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்குது. இந்த ஒரு அழகான விஷயம் இங்கே சொல்லியிருக்கு. பரந்தாமம், அங்கே நம்ம போக போகிறோம். அது பெரிய நல்ல ஒரு கேட்டு திறக்க போகுது, அதுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அங்கே எல்லா ஆத்மாக்களும் ஒளி பரந்தாமத்தில் ஜோதி ரூபத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ கேட்டு திறக்கிறது சாபி போட்டு திறக்கலாம், இல்லை சும்மா தள்ளுனாலே திறக்கிற மாதிரியான காட்சிப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேட்டு திறக்குது, அதில் நான் ஆத்மா உள்ளே நுழையிறேன். அங்கே எல்லாம் நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க, எல்லாம் ஒளி வீசிகிட்டு இருக்காங்க. மணிகள் அங்கெல்லாம் இருக்குது. மணிகளினுடைய இடம் சிவப்பு பிரகாசமான பஸ் டிப்போலாம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லா பஸ்ஸும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஆத்ம உலகம், அங்கே எல்லா ஆத்மாக்களும் தயாராக அங்கே நிறுத்தி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் முக்திக்கான கேட்டு. ஸோ அங்கே இருக்கிற மாதிரி அனுபவம் கொஞ்சம் நேரம் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பூமியில் ஜீவன் முக்தியினுடைய கேட்டு, ஸ்வர்க்கத்தினுடைய கேட்டு திறக்குது. நம்மளுடைய பாட்டுக்கூட வீடியோ சாங் இருக்கு இல்லையா, கதவை திறக்கும்போது உள்ள ஸ்வர்க்கம் இருக்குது. ஸ்வர்க்கத்தில் நுழைஞ்சிட்றோம். இப்போ தேவதா ஸ்வரூபத்தை தாரணை பண்ணுறோம். ராஜ்ய சபாலாம் நடக்குது. சில பேர் அங்கே, சில பேர் இங்கே, புஷ்பக விமானம். இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி காட்சிகளை நம்ம உருவாக்கணும். பரந்தாமத்தில் புது ஒரு காட்சியை நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி சத்தியுகத்தில் புது காட்சியை உருவாக்கி நம்ம அதில் இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யலாம் யோகத்தில். இப்போது இந்த விநாசம் எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய விநாசம். இது முக்தியை கொடுக்கறதுக்கான ஆசை. முக்தி தான் விரும்புகிறாங்க இல்லையா, ஜீவன் முக்தியை கூட விரும்புறது கிடையாது. உலகத்தில் உயர்ந்த ஆத்மாக்கள், மகான ஆத்மாக்கள் எல்லாரும் முக்தி தான் விரும்பினாங்க. இப்போ இந்த முக்தியை கொடுக்கறதுக்கான சாதனம் தான் இந்த விநாசமாக இருக்குது. மோட்சத்தை அடையிறதுக்கான விருப்பம், முக்தியை அடையிறதுக்கான விருப்பம். ஸோ எந்த அளவுக்கு அந்த விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு தர்மத்தின்படி நடந்த ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு வார்த்தை பி ஆட்டிடியூடு. பி ஆட்டிடியூடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பர்மனண்ட்டாக இங்கேருந்து முக்தி. இங்கே எவ்வளோ கஷ்டங்கள், துக்கங்கள், அசாந்தி, இதுலேருந்தெல்லாம் பர்மனண்ட்டாக முக்தி. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் முக்தின்னு இருக்குது. ஜெயின் தர்மத்தில் கைவல்யம் அப்படிங்கிற வார்த்தை விநாசத்தை குறிக்கிறதுக்காக இருக்குது. ஒவ்வொரு தர்மத்துலேயும் ஒவ்வொரு பேரில் இந்த முக்திக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி சில பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மருந்து கொடுத்தும் அது சரியாகாமல் இருக்கும், அதனால் அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேர் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது டாக்டர் சச்சின் பாய் அவரும் பார்த்துருக்குறேன்றாரு. மும்பையில் மசீனா ஹாஸ்பிட்டல்னா அதில் டெய்லியும் 15-20 பேஷண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அது மாதிரி நம்ம மனதுக்கும் ஒரே டிப்ரெஷனில் போயிட்டுருக்குன்னா அதிலேயே மூழ்கி இருக்கும். அதிலிருந்து நமக்கு
ஒரு விடுதலை கொடுக்கறது தான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தில் வந்து சத்குரு வந்து ஷாக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெடிக்கலில் கொடுக்குற ஷாக் கிடையாது, இது வேறு மாதிரியான ஷாக்கு. ஸோ குருக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு. அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் ஜன்னல் வழியில் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு கீழே. இப்போ அவருக்கு விழுந்து காயம் ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி அவர் வந்து இந்த பழைய எண்ணங்கள், குழப்பங்கள் இதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இது இருக்குது. முக்திக்கு ஒவ்வொரு தர்மத்துலேயும் விதமான பெயர்கள் இருக்குது அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். லிபரேஷன், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பரந்தாமத்தில் ஒரு காட்சியை உருவாக்குங்க, நான் ஆத்மா முக்தி தாமத்தில் இருக்கேன். ஒரு சங்கல்பம், நான் முக்த நிலையில் இருக்கேன், சம்பூர்ண முக்தி அடைஞ்சிட்டேன், மோக்ஷ தாமத்தில் இருக்கேன். ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருந்தது இல்லையா, அது நிறைவேறிடுச்சு. நான் ஆத்மா நிர்வாணத்தில் இருக்கேன், நிர்வாண பதவி நான் அடைஞ்சிட்டேன். நான் ஆத்மா லிபரேஷனில் இருக்கேன், டோட்டல் லிபரேஷன், கம்ப்ளீட் விடுதலை அடைஞ்சிட்டேன், கம்ப்ளீட் ஆனந்தத்தில் இருக்கேன். இந்த மாதிரி விதவிதமான வார்த்தைகள் இருக்குது முக்திக்காக. ஒவ்வொரு தர்மத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு கூட லேண்ட் ஆஃப் லிபரேஷன், முக்திதாம், மோக்ஷதாம், இந்த மாதிரி விதவிதமான பெயர்கள் இருக்குது. அங்கே இருக்கிற நான் அனுபவம் செய்யணும். கம்ப்ளீட் முக்தி, எதுலேருந்து, துக்கம் அசாந்தியிலேருந்து விடுதலை அடைஞ்சு சம்பூர்ண முக்தியில் இருக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. யோக பயிற்சியில் அந்த முக்தி தாமத்தினுடைய கேட்டு திறக்குது, நான் உள்ளே போய் முக்தியை அனுபவம் செய்கிறேன். இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம வதனத்தில் புத்திசமில் கூட 2 விதம் பிரிஞ்சிருக்காங்க. அதில் வந்து மகாயான், ஹீனயான புத்திசம். மகாயான புத்திசமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தர் வந்து ஷரீரை விட்டுட்டு அந்த முக்தி தாமத்துக்கு, நிர்வாண தாமத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த கேட் கீப்பர் இருப்பாங்களே, அவங்க வந்து வரவேற்கிறாரு. உள்ளே போங்க, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க நல்லபடியாக, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த புத்தர் என்ன சொல்கிறாரு, எது வரைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் முக்தி அடையலையோ, முக்தி அடையிறதுக்கான தகுதி அடையலையோ, அது வரைக்கும் நான் வந்து உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதை மகாயான் புத்திசமில் இருக்குது. சியா, சுன்னி, இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் ப்ரோட்டஸ்டன்ஸ், ஒவ்வொரு தர்மத்துலேயும் 2 விதங்கள் இருக்குது, பல விதங்களாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி புத்த பதவி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விதத்தில் இருக்கிறவங்க, இன்னொரு வழியை ஃபாலோ பண்ணுறவங்க, இதெல்லாம் நம்மளால் முடியாது, அதுக்கு புத்தரை ஃபோட்டோ பண்ணிவிட்டு அவருக்கு பூஜை பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க ஒரு வழியில் இருக்காங்க. புத்தருடைய மூர்த்திகள் விதவிதமாக பண்ணி வச்சுருக்காங்க. சைனாவில் இருக்கிற மாதிரி புத்த சிலை, வயிறு பெருசாக, கண்ணு சின்னதாக, அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி புத்த சிலையை வந்து உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமான படங்கள் புத்தர் சிலையை வச்சுட்டு குழப்பம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு பொழுதும் இந்த மாதிரி என்னை வழிபடுங்கன்னெலாம் சொல்லவே இல்லை. அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், உங்களுடைய பிரகாசம், உங்களுக்கு வழி நீங்களே தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சிஷ்யர்களுக்கு. என் மேலே கூட டிபெண்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு புத்தர். ஆனால் சிலர் தான் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாம் உட்காந்து பூஜை தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது அப்படின்னு சொல்கிறாரு. புத்தர் என்ன சொல்லியிருந்தார், எது வரைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும், அனைத்து ஆத்மாக்களும் இந்த முக்தி நிலையை அடையலையோ, இந்த உலகத்திலேருந்து முக்தி அடைஞ்சு வரலையோ, அது வரைக்கும் நான் உள்ளே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு இங்கே பிரம்மா பாபா கூட நம்ம எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அவருடைய கடமை
அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா ஆத்மாக்களும் எது வரைக்கும் முக்தி அடையலையோ அது வரைக்கும் நம்மளும் உள்ளே போக முடியாது. இப்போ எப்போல்லாம் அந்த வினாசங்கிற சப்தம் வருதோ அப்போ இன்னும் 2 இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஆத்மாக்களும் அவர்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறணும். அப்போ தான் அந்த வினாசம் வரும். பூர்த்தி செய்கிறதுக்கான பேர் தான் வினாசம். எல்லா ஆத்மாக்களினுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகி நன்மை செய்கிறது தான் வினாசம். அப்போது வினாசத்தை வரவேற்கணும். அதாவது உண்மையான அர்த்தத்தில் என்னது, எல்லா ஆத்மாக்களினுடைய நன்மை நடக்கணும். மோக்ஷதாமம், எல்லா ஆத்மாக்களும் மோக்ஷதாமத்துக்கு போகணும், நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். ஆத்மா மோக்ஷத்தை அடையணும், உலகத்துக்கு நன்மை நடக்கணும். முழு உலகத்தினுடைய நன்மைக்காக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக, துக்கத்தில் இருக்கிற அசாந்தியில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக வரதாத்தா பாபா மற்றும் நம்ம குழந்தைகள் மூலமாக தான் அந்த வரதானம் கிடைக்கும். சதா சுகி, சதா சாந்தமாக ஆகுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற வரதானம் கிடைக்க போகுது. அடுத்த விஷயம், மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். சுகம் சாந்தியினுடைய அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அடுத்தது இயற்கை, மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஆகணும். மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி அனுபவம் ஆகிறது கிடையாது. அதுக்கு 3 காரணம் சொல்லியிருக்கு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மற்றவங்களுடைய பலவீனங்களை, அசுத்தத்தன்மையை நம்ம தாரணை பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுடைய பலவீனங்களை நம்ம புத்தியில் தாரணை பண்ணி வச்சிட்ருக்கோம். இருக்குது அவங்கக்கிட்ட பலவீனம், ஆனால் நம்ம எடுத்து அதை புத்தியில் வச்சிட்ருக்கோம், பிடிச்சி வச்சுருக்கோம், இன்வைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அவங்களுக்கு நன்மை நம்ம செய்ய முடியுமா? அடுத்த விஷயம், மற்ற ஆத்மாக்களுக்கு அசுத்தமான வீணான உணர்வுகளை பிடிச்சி வச்சுட்ருக்கோம். நமக்கு தெரியும் அது கஷ்டம், அவங்களுக்கு நன்மை நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்கிறோம், சாபம் கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், இவங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னெல்லாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றோம், ஸ்டாம்ப் அடிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்காது அப்படின்னு சொல்கிறோம். நீங்களாம் ஒருபோதும் மாறவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறோம். மூணாவது பவித்ரதானுடைய பர்சன்டேஜ் குறையாக இருக்குது. பாபா கூட சொல்லியிருந்தாலும் 16 கலைகள், 14 கலை, இதெல்லாம் பவித்ரதானுடைய 16 கலை, பவித்ரதானுடைய 14 கலை. பவித்ரதானுடைய ஸ்டாக்கு குறையாக இருக்குது. மற்றவங்களுக்காக நம்ம வீணான எண்ணங்கள் கொண்டு வர்றது, நன்மையே நடக்காது அப்படின்னு நினைக்கிறது, ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுடைய குறையை பார்த்துட்ருக்காங்க, அதையே நம்ம வர்ணனை பண்ணிகிட்ருக்கோம். பலவீனங்களை நம்ம புத்தியில் எடுத்து வச்சுட்ருக்கோம், தாரணை பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இது அவங்களுடைய பலவீனமா இல்லை இது நம்மளுடைய பலவீனமா அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாமல் போயிடும். இப்படி நம்ம ஒருத்தங்க கூட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளெல்லாம் நம்மளும் பேச ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி அவங்களுடைய குறைகளெல்லாம் அப்புறம் நமக்கும் வந்துடும். குறைகளை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளும் அதில் போயிடுவோம். இப்போ பலவீனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேயும் வந்துடும். நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் மேலே லேயர் படிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கும் அந்த பலவீனமான குணங்கள் உள்ள நுழைஞ்சிருது. இப்போ குறைகளை நம்ம தாரணை பண்ணியிருந்தோம், நம்ம புத்தியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் நன்மை செய்ய முடியாது. சிரேஷ்டமான பாவனை அந்த ஆத்மாவுக்காக நம்ம வைக்க முடியாது அப்படின்றார். அப்புறம் சூரஜ்பாய் ஒரு தடவை முன்னாடி தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். முதல்ல அவர் சூரஜ்பாய் அங்கே மவுண்ட் அபுவில் இருக்க ஆரம்பித்த பொழுது ஒருத்தரை பார்த்து இவரா அப்படின்னு அவரை பற்றின ஒரு குற்றம் குறையை மனசில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் உண்மையான குணம், அவர் எவ்வளோ கிரேட்டானவர் அப்படிங்கிறது, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம்
சரி நம்ம இவரை போய் இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சாரு. சரி நம்ம மேலோட்டமாக இருக்கிறத தான் பார்க்குறோம், ஆனால் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ இந்த 3 காரணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. பவித்ரதானுடைய பர்சன்டேஜ் குறையாக இருக்குது, அதை அதிகப்படுத்தணும். முழு முயற்சியும் பவித்ரதாவை அதிகப்படுத்துறதுல இருக்கணும். இப்போ நினைவில் இருக்கணும், சமயம் சமீபமாக வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற சமயத்தின்படி இந்த எண்ணங்கள் தீவிரமாக இருக்கணும். அப்போ தான் இந்த விநாச ஜுவாலை வேகமாக கொழுந்து விட்டு எரியும். இப்போ எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்கும் அந்த விநாசத்தினால. அப்புறம் நம்ம ட்ரில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, முன்னாடி பரந்தாமத்துக்கு அப்புறம் சத்யுகத்துக்கு போகிறது, எல்லா ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த பாவனை, வீணான எண்ணங்களை விடுறது, சுத்த பாவனை இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யணும். நிறைய ஆத்மாக்கள் நான் முன்னாடி இருக்கணும்னு போவாங்க. அப்போ சிலர் இவங்க பிரம்மகுமாரி ஆனதே அதுக்காக தான் முன்னாடி போகிறது, ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறது, தாதிகளுக்கு முன்னாடி போகிறது, கேமராக்கு முன்னாடி போகிறது, பெரியவங்களுக்கு முன்னாடி போகிறது, இந்த மாதிரி குறைகள் பார்க்குறது. இதெல்லாம் நம்ம சூக்ஷ்ம ரூபத்திலேருந்து வீணான எண்ணங்கள்லேருந்து வெளியே வரணும், முக்தி அடையணும். ஓம் சாந்தி.